குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். அந்த கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம எப்படி வெண்படம் மூலமாக வரையலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிளில் அதை தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஏ கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் பிஐ வெண்படம் மூலம் வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு கணங்களையும் வெண்படம் மூலம் வரைக, அதோட சமச்சீர் வித்தியாசத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சமச்சீர் வித்தியாசம்னா என்ன? ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஏ மைனஸ் பினா என்னன்னு நம்ம உங்களுக்கு முன்னக்கூட்டியே ஒரு வென் டயக்ராம் காமிச்சேன். பியை ஃபுல்லாக அப்படியே ஷேட் பண்ணாமல் விட்டுறணும். ஏல பியில் உள்ள ஒரு சின்ன பார்ட்டு கூட ஷேட் பண்ணக்கூடாது. சரியா? அப்போது மிச்சத்தை ஏவை விட்டுட்டு பியை விட்டுட்டு ஏல உள்ள மிச்ச பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணுறோம். ஏயை அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுறணும். சரியா? இப்போ பி மைனஸ் ஏன்னா என்ன செய்யணும்? ஏவை அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுறணும். ஏ மைனஸ் பினா பியை அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுறணும், ஷேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பி மைனஸ் ஏனா ஏவை அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுறணும். சரியா? ஏல எதையுமே ஷேட் பண்ணக்கூடாது. பியை மட்டும் ஷேட் பண்ணணும், அந்த ஏங்கிற பார்ட்டை கம்ப்ளீட்டாக விட்டுறணும். சரியா? இப்போ இந்த ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யூனியன் எடுக்கிறது தான் கணங்களின் சமச்சீர் வித்தியாசம். சரியா? அப்போ ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. அப்போது அங்கே ஏல உள்ள அந்த சைடை ஃபுல்லாக இதில் ஷேட் பண்ணுறோம், பியில் உள்ள இந்த சைடை ஷேட் பண்ணுறோம். ஷேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ரெண்டுலேயுமே நம்ம ஷேட் பண்ணாதது என்னது? அந்த ஹோல் செட்டு, ஹோல் செட்டையும் ஷேட் பண்ண மாட்டோம். ஏபிங்கிற இதில் அந்த சுற்றி ஷேட் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த பாக்ஸ்க்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த மிடில் ஏக்கும் பிக்கும் மிடிலாக உள்ள அந்த இதையும் ஷேட் பண்ணியிருக்க மாட்டோம். மித்த எல்லாமே அதில் ஷேட் ஆகிருக்கு. சரியா? அப்போ நம்ம அதை மட்டும்தான் ஷேட் பண்ணியிருப்போம். சரியா? இதை தான் அதை மட்டும் ஷேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஏ யூனியன் பின்னா ரெண்டுலேயுமே ஷேட் பண்ணியிருக்கிறத சேர்த்து ஷேட் பண்ணணும். சரியா? ரெண்டுலேயுமே நம்ம ஷேட் பண்ணியிருக்கத அப்படியே சேர்த்து ஷேட் பண்ணிடணும். ஷேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஏவும் பியும் ஷேட் ஆகிருக்கு, அந்த மிடில் பார்ட் மட்டும், அந்த காமன் பார்ட் மட்டும், பொதுவான அந்த இடம் மட்டும் ஷேட் ஆகாமல் இருக்குது. சரியா? இவ்வளோதான். தென் நமக்கு நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெண்படம் வரைந்து பின்வரும் கன செயல்களை வெண்படத்தில் குறிக்கவும். ஏ டேஷ் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ டேஷ்னா என்னென்னா ஏ டேஷ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயின் நிரப்பு கணம். ஏயின் நிரப்பு கணம்னா என்ன? ஏவை தவிர்த்துட்டு மீதி எல்லாத்தையும் உள்ளது தான் ஏயின் நிரப்பு கணம். அப்போ ஏயை ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம், கலர் கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்து என்னது கேட்டிருக்காங்க? ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ், அதாவது ஏ மைனஸ் பியின் நிரப்பு கணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ மைனஸ் பியின் நிரப்பு கணம்னா என்ன? முதல்ல ஏ மைனஸ் பின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தானே பார்த்தோம். ஏ மைனஸ் பின்னா என்னது? பிஏ ஃபுல்லாக அப்படியே ஷேட் பண்ணாமல் விட்டுருப்போம். சரியா? பிஏ ஃபுல்லாக அப்படியே ஷேட் பண்ணாமல் விட்டுருப்போம். அதை தான் நம்ம ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை தான் நம்ம ஏ மைனஸ் பின்னு சொல்லுவோம். இப்போ ஏ மைனஸ் பியின் நிரப்பு கணம்னா என்ன? ஏல அந்த ஷேடாக இருக்கிறத பார்ட்டை மட்டும் தவிர்த்துட்டு அந்த ஏ மைனஸ் பியில் என்ன ஷேடாக இருக்கோ அது ஃபுல்லாக ஏ மைனஸ் பியின் நிரப்பு கணத்தில் ஷேடாகக்கூடாது. இதில் என்ன ஏ மைனஸ் பியில் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அந்த கலர் அங்கே கொடுத்துருக்க இடத்துல இங்கே கலர் கொடுக்கக்கூடாது. நிரப்பு கணத்தில் அந்த இடத்த மட்டும் கலர் கொடுக்கக்கூடாது. சரியா? அப்போ அந்த இடத்த மட்டும் கலர் கொடுக்காமல் இருந்தோம்னா மிச்சம் நமக்கு என்ன வரும்? மற்ற பார்ட்டு ஃபுல்லாக வரும். அப்படி தானே? பி அப்புறம் அந்த சுற்றி உள்ள பார்ட்டு ஃபுல்லாக நமக்கு கலர் ஆகும். சரியா? இப்போ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ், அதையும் நமக்கு வெண்படம் மூலம் குறிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ வெண்படம் மூலமாக வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏ யூனியன் பி நமக்கு தெரியும். ஏவும் பியும் ஷேட் ஆகுறது தான், கலர் கொடுக்குறது தான் ஏ யூனியன் பி. ஏக்கும் பியும் சேர்த்து கலர் கொடுக்கணும். அவ்வளோதான் வெண்படத்தில் கொடுக்கும்போது. அப்புறம் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னால் என்ன அர்த்தம்? ஹோல் டேஷ்னால் ஏ யூனியன் பியின், அதாவது ஏ சேர்ப்பு பி. ஏ சேர்ப்பு பின்னா ஏவையும் பியையும் சேர்த்து கலர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஏ சேர்ப்பு பியின் நிரப்பு கணம். ஏ சேர்ப்பு பியின் நிரப்பு கணம்னா இதில் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதை ஏ யூனியன் பியின் சேர்ப்பு கணத்தில் கலர் கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த ஏவையும் பியையும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் கலர் கொடுக்கறது தான் ஏ யூனியன் பியின் நிரப்பு கணம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா?